டே 1ல இருந்து கமருதனும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி பாத்திருக்கீங்க. வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோலையும் அரோரா கொடுத்த வழக்கை பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரம் வந்து பார்வதிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. விக்ரம் என்ன சொல்ல வர்றாருன்னா, டே 1ல இருந்து கமருதீனும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இத பார்த்த உங்களுக்கும் ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னே பார் உடனே பொங்கி எழுந்துட்டாங்க. என்ன கேள்வி கேட்கறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. பார்வதி கோவப்பட்டு என்ன சொல்றாங்க, நான் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கறப்ப விக்ரம் சொல்றாரு, இல்ல ஒரு ஆசையா பாத்திருப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு பெண்ணை அவதூறாக இப்படி பேசிட்டு இருக்கதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு கேட்டோன்னே, இல்ல நீங்க தான் சொன்னீங்க என்னோட கமருதீன் அப்படின்னு நீங்க நிறைய தடவை சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு பாரு என்ன சொல்றாங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க, ஒரு மாதிரி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏன் அப்படி என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே விக்ரம் சொல்றாரு, சும்மா ஒரு ஆசையா தான் பாத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல பாரு என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சொல்லி என்னை ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விக்ரம் வந்து உங்களை ஃப்ரேம் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல வராரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அரோராவை அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றப்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல கமருதீன் எந்திரிச்சு இந்த வக்கீல் வந்து கேஸ திசை திருப்ப பாக்குறாரு, எதிர்கட்சி வக்கீல் வந்து கேஸ திசை திருப்ப பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை பார்த்து சொன்னோன்னே ஜட்ஜு வந்து வித்யாபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃப் பண்ண பாக்குறாங்க. கமருதீன் வந்து என்ன சொல்றாருன்னா, பாரு மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு திருப்பி திருப்பி. ஓகே மக்களே, இதோட இந்த ப்ரோமோ முடியுது மக்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.